السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي واحدة صلى الله عليه عشرا، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك حبي يا رسول الله، وعليك حبي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند ذي العرش صلاة الله معها تحيته سلام الله جلال قدرك عاشقا وتفخيما صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வினுடைய அருள்வற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், சுகதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக, இந்த நாளையில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்திலே அவன் தன்னுடைய வாழ்வை நன்மையான நிலைகளிலேயே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்மையானதாகவே ஆக்கி கொடுக்கின்றான். உதாரணமாக, தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு மனிதன் ஒலி செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி அவன் பள்ளி வாயிலுக்கு வருகிற பொழுது, தொழுவது என்பது அவனின் மீது கடமையாக இருந்தாலும் கூட, தொழுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீது ஃபர்ல் கட்டாய கடமை என்றிருந்தாலும் கூட, இறைவன் இந்த மனிதனை படைத்ததினுடைய நோக்கமே அவனை வணங்குவதற்குத்தான் என்று சொல்லப்பட்டதின் அடிப்படையில் வணக்கம் செய்வது என்பது மனிதனினுடைய கட்டாய கடமை என்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு வகையான நன்மைகளை கொடுத்து தன்னுடைய அடியார்களை அழகுபடுத்தி அவன் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றான். வீட்டிலிருந்து அவன் முழு செய்த நிலையிலே பள்ளிக்கு வருகிற பொழுது அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை அளித்து விடுகிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்கிற செய்திகளை பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக சுருங்க சொல்வதானால், அல்லாஹ் தஆலா
தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்மைகளாக மாற்றி அவனை அழகுபடுத்தி அலங்கரித்து நாளை அவனை சொர்க்கத்தில் சுகபோகமாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் கைசேதம் என்ன தெரியுமா? இறைவன் தருகிற அந்த நேமத்துகள், இறைவன் தரக்கூடிய அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் சோம்பேறித்தனத்திலும் மகா சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஒரு ஆடம்பரமான நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது, ஒரு அனாச்சாரமான நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது, எந்த விதமான நன்மைகளும் இல்லாத ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகிற பொழுது அந்த இடத்திற்கு அந்த நேரம் வருவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே வந்து அங்கே ஒன்று கூடி அந்த நிகழ்வு எப்பொழுது ஏற்படும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மனித சமூகம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள், அவைகளெல்லாம் அனாச்சாரம் என்று சொல்லப்பட்டு, அவைகளெல்லாம் இறைவனுக்கு உகந்த காரியம் இல்லை என்று சொல்லப்பட்டு, இவைகளெல்லாம் இறைவனிடத்திலே எந்த வகையான நன்மைகளையும் பெற்று தராது என்று சொல்லப்பட்டிருந்தும் கூட யாரோ ஒருவனுக்காக வேண்டி, யாரோ ஒரு நிகழ்வுக்காக வேண்டி பல மணி நேரங்கள் காத்திருந்து அதிலே பெருமை பாராட்டி பேசுகிற அளவிற்கு இந்த முஸ்லிம் சமூகம் அறியாமையில் போயிருக்கிறது என்பதை பார்க்குகிற பொழுதுதான் வேதனையிலும் மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தீனுடைய விஷயமாக இருக்குமையானால், இஸ்லாத்தினுடைய கடமைகளாக இருக்குமையானால், அந்த கடமைகளில் சோம்பேறிகளிலும் மகா சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லுகிறான். ஜும்ஆவினுடைய தினத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஜும்மாவிற்காக நீ பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், ஜும்மாவினுடைய தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதின் பக்கமாக தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இந்த சமூகம் எவ்வளவு அறியாமையிலும் எவ்வளவு சோம்பேறியிலும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். எப்பொழுது பயான் முடியும், எப்பொழுது ஹுத்பா ஓதப்பட்டு முடிகிறது, எப்பொழுது தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்படுகிறது என்பதை எல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் என்பது நம்முடைய ஊரில் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் வாழுகிற எல்லா பகுதிகளிலும் இதே நிலைகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் நான் சொன்னேன், சோம்பேறிகளிலும் மகா சோம்பேறிகளாக இந்த முஸ்லிம் சமூகம் இபாதத்தினுடைய விஷயத்தில் இன்றைக்கு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல், பாவம் தருகிற ஒரு விஷயங்களில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழல், இப்படி பல நிலைகளை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து வெறுமனை இந்த உலகத்தில் விட்டு விடவில்லை. வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற சுப செய்தியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வகையான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்படியானால் சுருங்க சொல்வதானால், சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், எப்பொழுதும் நாம் நன்மையிலேயே திளைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு நிலையில் பாவம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அதற்குறித்தான பரிகாரத்தை நாம் தேடிக்கொண்டு விட்டு நன்மையின் பக்கமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்துகிற பொழுது அல்லாஹ் நம்மின் பக்கமாக தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்குகிற பொழுது இன்றைக்கு காலத்தினுடைய ஒரு கட்டாயம்,
நன்மைகள் குறைந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மைகளால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அலங்கரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உம்மத்தவர்களாக நாம் பிறந்திருப்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எனவே அந்த பொக்கிஷத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் இழந்து விடாமல் பெருமானாருடைய உம்மத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பெருமானாருடைய உம்மத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்கிற ஒரு பெருமைக்காக வேண்டி பெருமானார் மீது ஸலவாத் ஓதுகிற ஒரு பழக்கத்தை நாம் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஸலவாத் ஓதுகிற நாவுகளாக நம்முடைய நாவுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்பது எல்லா நிலைகளிலும் பரக்கத்தானதாக, சந்தோஷமானதாக, மகிழ்ச்சிக்குரியனதாக ஆகிவிடுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். அப்படியானால் ஸலவாத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஸலவாத்து சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்னென்ன என்பதை நாம் ஏராளமான விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் அது வருகிற வாரங்களில் தேவைப்படுகிற பொழுது வருகிற வாரங்களில் சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம் சொல்லுவோம். இன்றைக்கு சுருக்கமாக ஒரு சில செய்திகள். ஸலவாத் என்று சொன்னால் ஈடேற்றம் பெறுதல், நம்முடைய வாழ்க்கையை வெற்றியானதாக ஆக்கிக் கொள்ளுதல், நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கிக் கொள்ளுதல் என்பதுதான் ஸலவாத்தினுடைய ஒரு பொருள். அதே நேரத்தில் இந்த ஸலவாத் என்பதனுடைய பொருள் என்பது சொல்லுகிற ஆட்களை பொறுத்து பொருட்களும் மாறுபடும். சொல்லுகிற ஆட்களை பொறுத்து பொருட்களும் மாறுபடுகின்றன. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் அல்லவா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்கிறான் அல்லவா, நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், பெருமானார் மீது அல்லாஹ் அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றான். இறைவன் நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்பதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் மலக்குகளை சொல்லுகிறான், வ மலாயிகத்தஹு, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மலக்குமார்களும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்பதனுடைய பொருள் என்ன? நபிமார்களுக்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய பொருள். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்பதனுடைய பொருள், மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மோமின்கள் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், மோமின்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்காக நாம் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தியானதாக ஆக்கி கொடுக்கிறான், நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆக அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் உலகிலே வாழுகிற மூமினான முஸ்லிமான ஆண்மன் அனைவர்களும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் பெருமானார் மீது ஸலவாத்து ஓதக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும். இப்ப ஸலவாத்து ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன என்று சொன்னால், நபியின் மீது ஒரு தடவை நாம் ஸலவாத்து சொன்னால், ரசூலுல்லாவுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஒரு தடவை நாம் சொன்னோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. என் மீது எந்த ஒரு மனிதன் ஒரு தடவை ஸலவாத்து சொல்லுகிறானோ அவனின் மீது அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ ஒரு தடவை பெருமானார் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகிற பொழுது
அல்லாஹு தாலா 10 முறைகள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய அருளை தருகிறான் என்று சொன்னால் நாம் ஓராயிரம் முறைகள் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுடைய அருளை பரிபூர்ணமாக முழுமையாக நம்மின் மீது தந்து விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, சங்கை விருந்திய வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையும் எந்த அளவிற்கு பெருமானார் மீது நாம் ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாக்கியங்களையும் அதிகமாக கொடுக்கிறான் இந்த மனிதர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள், அஃலலுல் ஐயாமி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் எது என்று சொன்னால் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் நபியனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இதே வெள்ளிக்கிழமையில் தான் நபியனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டார்கள். இதே வெள்ளிக்கிழமையில் தான் ஜூர் என்று சொல்லக்கூடிய அழிவு நாளினுடைய சங்கு என்பது ஊதப்படுகிற ஒரு நாளும் யௌமுல் ஜும்ஆ, நாளை கியாமத் நாளில் எல்லோரும் எழுப்பப்படுகிற அந்த நாள் என்பதும் யௌமுல் ஜும்ஆ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பல்வேறு வகையான சிறப்புகளை சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி, அந்த நாளையில் என்னின் மீது அதிகமான ஸலவாத்துகளை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துமே என்னின் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்ப நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துகள் எப்ப சொன்னாலும் சரி, எந்த நாளில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நாம் சொன்னாலும் எல்லா ஸலவாத்துகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் இறந்து போய் விடுவீர்களே, மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து என்பது உங்களுக்கு எவ்வாறு எடுத்து காட்டப்படும் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய உடலை மண் தின்னும் என்பது நிதர்சனமானதுதான். ஆனால் சில உடல்களை மண் தின்பதற்கு அல்லாஹ் ஹராமாக தடையாக ஆக்கியிருக்கிறான். அவ்வாறு தடை செய்யப்பட்ட மனிதர்களில் ஒருவர் நபிமார்களுடைய உடம்பை மண் என்பது தின்னாது. எப்படி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இறந்து போனார்களோ அதே போல நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது அவர்கள் அப்படியே எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் எல்லோருமே எப்போதும் ஹயாத்துள்ளவர்களாக அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் தான் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடனான அந்த தொடர்புகள் என்பது அவர்கள் கியாமத் வரை அவர்களுக்கு எந்த ஒரு துண்டிப்பும் அவர்களுக்கு கிடையாது. அப்படியானால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்பது மாத்திரமல்ல, ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்கிற பொழுது என்னுடைய துஆவிலே 3இல் ஒரு பகுதியாக உங்களின் மீது ஸலவாத் ஓதுவதை நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் உமக்கு நல்லதுதான் என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார், அப்படியானால் என்னுடைய துஆவில் பாதி நேரத்தை நான் ஸலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், அப்படியானால் நான் 4இல்
மூன்றில் ஒரு பகுதியை, 4இல் 3 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதாகவே நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே இன்னும் அதிகமாக ஆக்கி கொண்டால் உங்களுக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் என்னுடைய துவா முழுவதும் நான் ஸலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன், வேறு எதுவும் நபி அல்லாஹ்விடத்திலே கேட்க மாட்டேன். உங்களின் மீது கையை ஏந்தியதிலிருந்து கையை கீழே போடுகிற வரை ஸலவாத்தாகவே நான் ஓதிக்கொள்கிறேன் என்பதாக பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து ஒரு சுப செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா? தோழரே, இந்த நிலை உம்மிடத்திலே தொடருமையானால் கஃபாஹுல்லாஹு ஹம்மத் துன்யா வல் ஆஹிரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபாஹுல்லாஹு ஹம்மத் துன்யா வல் ஆஹிரா ஓ கமா கால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே நிலை உம்மிடத்தில் தொடருமையானால் இந்த உலகத்தினுடைய நாளை மறுமையினுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் உமக்கு போதுமானதானாக ஆகிவிட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? நபியின் மீது ஸலவாத் என்பது நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்குமையானால், நபியின் மீது ஸலவாத் சொல்லுதல் என்பது நம்மின் மீது இருந்து கொண்டே இருக்குமையானால் உலகத்தினுடைய நாளை மறுமையினுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம், இதுக்குன்னு நேர தனியாவெல்லாம் நம்ம உட்காரணுங்கிறது இல்லை. இப்போ நேர போய்கிட்டே இருக்கோம், நடந்து போகிறோம், என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹி ஸலவாத், நமக்கு என்ன ஸலவாத்து தெரியுமோ ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். என்ன ஸலவாத்து தெரியுமோ அந்த ஸலவாத்தை நம்ம ஓதிக்கொண்டே இருக்கலாம். தாய்மார்கள் தங்களுடைய வீடுகளில் வேலை செய்கிற பொழுது அல்லது பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாவுகள் ஸலவாத்து மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்று இந்த ஸலவாத்துகளை நாம் ஓதிக்கொண்டே இருந்தோமையானால் நம்முடைய வேலைகளும் இலகுவாகுது, நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அளவில்லாமல் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.